ஆனால் இந்த ஆயுதங்களை நாம் ஏதாவது ஒரு நாளுக்கு வந்து நாம் திரும்ப வரும்போது இதை எடுத்துக்கொண்டுதான் போக வேண்டும். அதனால இதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? அம்மன பத்தினி உண்மையானால் அந்த ஐவரி தேவியானால் அழியாத பத்தினியானால் ஐவருக்கு தேவியாக இருப்பது உண்மையானால் என்னுடைய மன்னர் மகுடமுடி வேந்தர் கண்களுக்கு மட்டும் ஆயுதமாக தெரியட்டும். மற்றவர் யாராவது கண்களில் அதை பார்த்தால் ஆதிசேஷன் நாகமாக தெரியட்டும். ஆயுதங்களை வைத்து விட்டோம். உருவத்தை மாற்றி வாருங்கள். தேசம் செல்லலாம். அப்புறம் மாதியில வந்து ஆனால் கேளுங்க, அதாவது பாண்டவர்களாகப்பட்ட விளையாட தேசத்தை உருவத்தை மாற்றி மறு உருவமாக போகலாம் என்று அனைவரும் அனந்த யோசனை செய்து போகும் பொழுது விளையாட ராஜனாகப்பட்ட வருவதம் காண்க.
ಎಲ್ಲರೂ ರೇಜ್ ಗುಂಡ್ಲೆಲ್ಲ ಜಲ್ಲನೆ గుడి వాడగాడు ఉత్తర ప్రజావతి అత్తపై చూడబడేవా నా సత్యమని చెప్పాను అంత పరగబెట్టలు తీసిందే నేను ఊరు తుడిచిపోతామండి ఎన్న కొల్లమంతా కూర్చుమే అనే అన్నా ధర్మగారు చూడ అన్న అక్క ఏమి చెప్పినట్ట గుడి వాడగాడు ఉత్తర ప్రజలు పోయి చూడరా గుడి వాడగాడిని ఉత్తర పోతే మణిగేలా పోయి జరిగేదా కొడలు గారా కవలా స్వామి ఎవలా ரைட்டா விடு என்னமா என் ஜோத்திங்கிற ஆண்டவ முடியத்தில் நல்லாகிறேன் வாழ்ந்திருப்பாய் அப்படி நீ சொல்லக்கூடாது அப்புறம் வாழ்ந்திருப்பானா நான் உழைக்கிறேன் பாடுபடுறேன் சம்பாதிக்கிறேன் நான் திங்கிறேன் சரி நல்லா இருக்கிறேன் நீ என்ன சொல்றத அப்ப நான் எதுவும் சொல்லக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது கோயில் முடிட்டு வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே ஆகணும் அப்படியா சம்பளத்தை கொடுத்தா கிளம்பிட்டாரு சம்பளம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க எப்படி செவனி மேலையா இல்ல இல்ல தேவன் மொக்குத்திரம் மெத்தா அண்ணா அண்ணா எனக்கு ஒன்றும் போட்டிக்காரா உனக்கும் சொல்லிக்கிறியா அண்ணா மரியாதை பேர அவங்க ஏதோ வேற வேலையா போறாங்க அவங்களே தொந்தரவு பண்றாங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை நாங்க 1008 லிங்க்ல இருப்போம் இருக்கட்டும் மகளா அழைக்கடால் அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் புண்ணில் இருந்து ராஜத்திரு சபை இந்த ராஜத்திரு சபைக்கு நமது கலைமகள் நாடக சபாவின் சார்பாக முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் అదే మరి జమకాలం కప్పిన ఆ అన్న మనగాడు ఉప్పు చేని ఆ అన్న మనగాడు పోయి నువ్వు పడేవే ఆ ఉప్పు చేని అన్న పొద్దువాడు పాటలు పులుస్తుండి విత్తు విడితే నువ్వు కరెక్టా నేరుగా పడ్డావే జమకాలం కట్టి పండేది పెద్దది ఓసారి పండించాం இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு சின்ன கோட்டை வாழ்ந்து வரக்கூடிய வசிஷ்ட முனிவருக்கும் அறிந்தது பெண்ணுக்கும் இருந்து நவதர்மே சொந்த பந்தங்கள் அனைவட்டு பேர்களுமே ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரு நாடகத்தை சீரும் சிறப்போடுமாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார் ஏன் என்ன காரணம் ఈ బొద్దుకు పోనెత్తినంతే ఆయన ఎందుకు ఆయన బొద్దున్నకి పోను వేసి రా కండ్ల పులుసుకు అత్తుకోసా அண்ணா கமாட்டு என்ன இந்நேரத்துல எங்க கறிக்கணும் பாக்குறாங்க இனிமேல் நான் அடிக்குதில்ல அப்படி நாடகத்தை வைத்திருந்தாலுமே ஆனா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருமரும் நமதருமை தாய்மார்களும் மார்ச்சி வைத்த பெரியவர்களும் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய நமதருமை சகோதர சகோதரிகளும் அனைவட்டு பிறகு ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரு நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இந்த நாடகத்தை வைத்தவர்களும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நமதருமை ரசிக பொதுமக்களும் ஆண்போன பக்கம் அரசு பெற்று வந்து பெண்போல் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வங்கள் வெற்றி எந்த ஒரு குறைமில்லாமல் வாழ வளர நமது கலைமகள் நாடக சபாவின் சார்பாக எல்லா வளர வேண்டும் பிரார்த்திக்கிறோம். நான் எங்கிருந்து வருகிறேன் எங்கிருந்து வரீங்க தெரிவிக்கணுமா சொல்லுங்க
கவலன் சுவாமி, என்னுடைய பெயர் என்ன? உங்கள் பெயர் என்ன? நான் எங்கே வாழ்ந்து வருகிறேன்? எங்க வாழ்ந்து வர்றீங்க? தேசங்களோ மொத்தம் 56 தேசங்கள். தேசமோ 56. ஆமாம். இந்த 56 தேசத்திலே நீர்வளம், நீர்வளம், நிலவளம், நிலவளம், படைவளங்கள், படைபலம் கொண்ட உண்மைதான். அனைத்து வளங்களும் பொருந்திய காசு கொடுத்தேன் அகோல் போடுங்க. நீ யார் என்றால் அனைவருக்குமே வாரி வாரி வழங்கியிருக்கார்கள் நேத்தார்கள். என்ன? காலைமுறையில் பெற்று என்ன? நமக்காக 10 ரூபாயை வாரி வழங்கியிருக்கார்கள். அதான் பொழுதானே சொல்லிட்டு நேத்தா இப்பதான் எனக்கு தந்துச்சு. அப்படியா? மாதவா, இன்னும் நான் வேடம் விட்டு வெளியே வந்தவுடனே எனக்காக இல்லை என்று சொல்லாமல் வெடிக்கு பாப்பாத்தியம்மா இன்னும் நல்ல மாராயி பாப்பாத்தியம்மா அவர்கள் அவர்கள் சொத்திலிருந்து ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் என்பதற்காக வேண்டி வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஆமா. ஆமா, 10 ரூபாய் கொடுக்க மறுஅணிக்காக 1000 வளர்ந்து அன்னர் குடும்பத்திலே மலையளவே துன்பம் இருந்தாலும் சரி, சூரியனை கண்டால் விலகக்கூட பணியை போல அன்னொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் ஓடி ஒளிந்து அன்னொரு குடும்பங்கள் எல்லாம் பாலாறு செல்வ வாழ வேண்டும். ராமோஜயம். என்னுடைய நாட்டின் பெயர் என்ன? என்ன? தேசங்கள் மொத்தம் 56 தேசங்கள். தேசமா 56 தேசத்திலே நீர்வளம், நிலவளம், படைவளம், பயிர் வளங்கள் அனைத்து வளங்களும் பகுதியே நீர் தாழ்ந்த புண்ணிய பூமியின் நகரமாக நீங்கள் கூடிய என்னுடைய நாட்டின் பெயர் தான் மச்ச தேசம். உங்கள் நாடோ மச்ச தேசம். மச்ச தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயர் என்ன? வீரம். வீரம் புதுவள பராக்கிர படித்து யானை எட்டம் குதிரை வெட்டம் சொல்லக்கூடிய அனைத்து வித்தைகளை கற்று உணர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பெயர் தான் மன்னன் அப்படி நீங்கள் விளையாடராஜனாக நீங்கள் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யாரு? கேட்டாயே ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சத்தம்? அது இழுக்குது. மாதவா, என்னைய 10 மாதம் 300 நாள் 36,000 தந்தையார்கள் அங்கத்திலே சுமந்து ஈண்டெடுத்தார்களே என்னுடைய தாயார் யார், தந்தையார் யார்? யாரு தெரிவிக்கட்டுமா? சொல்லுங்க. Kavalale
அது என்ன பண்ணிச்சுடு ఏమయ్యా ఇంత పోయి ఇల్లు దూరెత్తి వెండి ఏదో ఉండండి తెల్లవారుతాను రోజు నిక్కును కాళీ కూడా పూజ రండి కంగనం కడి నువ్వు ఏం చేసినారు చెల్ల மனவா என்னுடைய தாயார் யார் தந்தையார் யார் நான் எப்படி பிறந்தவன் சொன்னதான் தெரியும் என்னுடைய தாயார் யார் 10 மாதம் 300 நாள் 36,000 தசை வினாடிகள் அங்கத்திலே சுமந்து தோல் நடுங்க தொடை நடுங்க சாமி எல்லாம் நடுங்குமா நடுக்கிட்டு அதனால என்ன இந்த உலகத்துல ஒரு பெண்கள் அனுபவிக்கக்கூடிய வழியை ஆண் ஒரு முறை அனுபவித்து விட்டால் அந்த வலி தீரத்துக்கு முன்னாடி அந்த ஆணாகப்பட்டவன் உயிரை விட்டு விடுவான். என்னாச்சு? உண்மைதான். ஓங்கி செவிலி பார்த்து அப்பனா கூட அந்த வலியை நீ 2 நாளாலும் தாங்கிக்கலாம். ஆனால் 10 மாதம் கையில் இருக்கக்கூடிய குழந்தையை 10 மாதம் பிறகு பெற்றெடுப்பதற்குள்ளாக அந்த பெண்ணாகப்பட்டவள் படக்கூடிய வேதனையாகப்பட்டது. அந்த வேதனை ஏன் படுறாங்க தலசானினா ஏண்டா அப்படியெல்லாம் உங்க அம்மா யோசிச்சிருந்தா நீ எப்படியப்பா எனக்கு பெண்ணில் முக காட்டு கம்மாட்டு போட்டு இட்டு தோடு வாங்க பெண்ணில் அண்ணே பெட்டு வயசுக்கு வச்சு 2 ஏர்ல 3 ஏர்ல ஆயிட்டா ஐயத்தே சாலை ஆட்டு பண்ணி சேர்த்த பெட்ட மஞ்சளா ஐல பெண்ணிலே எனக்கு பெண்ணிலே அப்படிங்கிறாங்க. அப்புறம் பெண்ணில அப்புறம் எல்லாத்தையும் சித்திரவதை பட்டுதான் ஆகணும். அப்படி இல்லப்பா இந்த பெண்ணாகப்பட்டவள் குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய வழியாகப்பட்டது இறந்து மீண்டும் மறுஜென்மம் எடுப்பதை போல அப்படி தோல் நடுங்க தொடை நடுங்க என்னையும் சுமந்து ஈண்டெடுத்தார்களே உன்னையும் பெற்றாங்களே என்னையும் பெற்றாங்களே அப்படின்னா எப்படி என்னையும் பெற்றாங்க எப்படி தாயார் தந்தையார் எப்படி என்னுடைய தாயின் பெயரோ கனகவல்லி. உங்கள் தாயார் பெயரோ கனகவல்லி. ஆமா. கனகவல்லிக்கும் தந்தையார் யார்? வாடா மகனே வருங்கால இளவரசர் என்பதாக வேண்டிய வாரெல்லாம் வாராது கமாண்ட் மாட்டாங்க கமாண்ட் வாடா மகனே வருங்கால இளவரசர் என்பதற்காக வேண்டி இப்படி தொந்தரவு போறதுக்கு இருக்கட்டும். அப்படி தொழிலை தொட்டில் கட்டி தொடர்மீது நடைபெலுக்கி மாறிலே தொட்டில் கட்டி மடிமீது நடைபெலுக்கி என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்தாரே என்னுடைய அருமை தந்தையார். யாரு? யாரு? என்னுடைய தந்தையாருடைய பெயரோ கனகராஜன். ஓ கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் இருந்தேன் அள்ளி செல்லமாக வாழைக்கு ஒரு குலை போல நான் ஒருவனே பிறந்தவன். அப்படி பிறந்து வளர்ந்து என்னுடைய நாட்டை நான் பட்டம் சூடி நான் நாட்டை அரசாட்சி செய்வதாக இருந்தாலும் எனக்கென்று காலகாலத்தில் திருமணம் முடிந்து விட்டது. மனைவியின் பேர் என்ன? என்னுடைய மனைவியார் யார் என்று தெரியுமா? உங்கள் மனைவியின் பேர் என்ன? அப்படியா? பார்த்திருக்கிறேன்.
எந்திரிச்சு போனாக்கா என்ன இப்படி சத்தம் உட்கார எந்திரிச்சு போச்சுன்னா பிள்ளை ஆறுன்னு தெரியல. தன்னபால பிள்ளை எடுத்துட்டு போற பிள்ளை உழுதான்னு சேர்ந்தா அது பையனோட ஆதார் கார்டு கட்டும். இல்ல அது உண்மைதான். இன்னாரத்துக்கு யாராவது பிள்ளையை காணாமல் சொல்லிட்டு நாளைக்கு கோமாளி பிடிச்சிட்டு உதச்சா அவன் வாங்குறவன். அதெல்லாம் கொண்டாந்து காட்டிவிட்டு அப்புறம் எடுத்துப்போம். என்னன்னா மாதவா ஏய் தம்பி நீ போக கூடாது. அதே மாதிரில செப்பிச்சுன்னு கவலன் நான் தொட்டு திருமணம் செய்தேனே 10 பேர் சபையறியே 10 பேர் சபையறியே பச்சை பந்தலுக்கு அருகில் நான் தொட்டு தாலி கட்டினேனே. என்னுடைய ஆசை மனைவி யார் என்று தெரியுமா? யாரு? என்னுடைய மனைவியுடைய பேரோ உங்கள் மனைவி பேர் என்ன? சுதர்கனை. ஓ உங்கள் மனைவியின் பேரோ சுதர்கனை. ஆமா அப்படி சுதர்கனை நான் திருமணம் செய்து என் பொண்டாட்டி பேரு சுதர்கனை தாங்க. எப்படா இப்பேற்பட்ட ஒரு பொருத்தம்? அதாங்க உங்க பொண்டாட்டி பேரு சுதர்கனைன்னா என் பொண்டாட்டி பேரு சுதர்கனை தான். அது எப்படி? அது உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? எனக்கு தான் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி அப்புறம் அப்படி இல்லப்பா. ஒரே நாளைக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு பொண்டாட்டி ஒரே ஆள் நீ வச்சிருந்தா உனக்கு சல்பாக்காத. அதனாலதான் நான் ஒரு 10 வருஷம் நீ ஒரு 10 வருஷம் வச்சிருப்பேன்னா. ஏண்டா ஒரு பொண்டாட்டி கட்டினா கடைசி வரைக்கும் வாழ்வாசாவும் அவ கூட வாழ்றதுதான் நியாயம். அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் நம்ம நாளைக்கு வச்சிருந்தா சல்பாக்குங்க. துஷ்ட முண்டமே மாதவா என்னுடைய மனைவி பேரோ சுதர்கனை. அப்படி சுதர்கனை நான் திருமணம் செய்து என்னுடைய இன்பத்தை அவள் பெற்றோம், அவளுடைய இன்பத்தை நான் பெற்றோம். எங்களுக்கு என்று அழகான 2 குழந்தை செல்வங்கள் பிறந்தது. சரி உண்மைதான். ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகள். உண்மைதானப்பா? 2 பேரு. ஆமா ஆண் மகன் முதலிலே பிறந்தவன். அவனுக்கு பேர் என்ன? அவனுடைய பேர் என்ன? பாலன் உத்திரகுமாரன். ஓ உத்தரகுமாரன். ஆமா. பெண் மகளுடைய பேர் என்ன? உத்திரகுமாரத்தி. உத்தரகுமாரத்தி. ஆமா. ஹலோ எல்லாருக்கும் ஒரே நாயந்தான். போயாதான் నువ్వు போகறா పెడితే நான் చూసినా நானும் பில்லு கண்டு மேடுதான் நான் చూసినా పోయాదంతా నువ్వు పోగడరా போகாடே போய் காப்பி கீப்பி பெட்டா கேட்டுறா. படாத சித்திரவதை போடுறாங்கப்பா. என்ன பண்ணுவோம் கூத்து வச்சுட்டு. கவலன் அப்படி உத்தரகுமாரத்தி என்று சொல்லக்கூடிய 2 குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து இந்த விளாட தேசத்தில் நான் சீரும் சிறப்பாக வாழ்ந்து வந்த போதிலும் என்னுடைய சொந்த நாடு என்ன நாடு தெரியும்? சொந்த நாடு என்னுடைய சொந்த நாடோ மச்சு தேசம். மச்சு தேசம். ஆனால் இந்த விளாட தேசமாகப்பட்டது எனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது தெரியுமா? தெரியாதா? ஒன்னாதானே தெரியும் மதவா. என்னுடைய விளக்கத்தை பற்றி கூறிக்கொண்டே இருந்தால் காலங்கள் வெகு நேரமாகிவிடும். அப்படின்னா வேண்டாம் சார். காலதாமதம் ஊழலை உருவாக்குமா? அதனாலே இந்த தினமாக நான் எதற்காக வந்தேன்? என்னுடைய மனைவாக விளங்கி வரக்கூடிய அழகு சுதர்கனையை நான் சந்திக்க வேண்டும். சுதர்கனையை சந்தித்து நான் சிறிது ஆலோசிக்க வேண்டும். இந்த மன்னவர் அழைச்சதாக என்னுடைய மனைவியிலே அழைத்துக் கொண்டு வா. அதாவது விளாடராஜனாகப்பட்ட தன் மனைவியாகப்பட்ட சுதர்கனை அழைக்க சுதர்கனை வருமுதம் காண்க.